வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10 dpm 1550 வேவ்லென்த்தில் அவுட்புட் வர மாதிரி ஒரு நோடு ப்ளஸ் டிரான்ஸ்மிட்டர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதே டைப்பில் 1310 வேவ்லென்த்தில் உள்ளதை வந்து பார்த்துருந்தோம் டிரான்ஸ்மிட்டர் டைப்பில். இது வந்து 1550 EDF வேவ்லென்த் வருது. இந்த வீடியோ மேக் பண்ணும்போது வந்து இந்த டைப் கிடைக்கல, இப்போ வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக பார்ப்போம். இதுக்கும் சேம் அதே 6 வோல்ட்டு 1.5 ஆம்பியர் அடாப்டர் தான் வருது. ஓகே, இதை வந்து நம்ம ஏற்கனவே செக் பண்ணியாச்சு. ஸோ அதோட ரிசல்ட்டையுமே இதே வீடியோவிலே பார்த்துருவோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு டிசி இன்புட் வந்து கொடுத்துக்கிடுவோம். ஓகே, பவர் லைட் வந்து அடிச்சிருச்சு. இதில் வந்து வேவ்லென்த் வந்து இடிஎஃப்ஓட இன்புட் தான் கொடுக்க முடியும். சிலவங்க இதில் டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் கொடுத்து அதை இடிஎஃப் வேவ்லென்த்தாக கன்வெர்ட் பண்ணுமே, கன்வெர்ட்டராக இதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்படி வந்து பண்ண முடியாது. 1550 வேவ்லென்த் உள்ளதை மட்டும்தான் ஆப்டிகல் இன்புட்டாக கொடுத்தா தான் உங்களுடைய வேலை செய்யுது. அதுக்கடுத்து இதில் டிரான்ஸ்மிட்டர் மாதிரியே ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கலனாலுமே அவுட்புட் வந்து வரதான் செய்யுது. இப்போ நார்மலாக இடிஎஃப்எல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட் வரும். ஆனால் இதில் வந்து ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்காமையே அவுட்புட் வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 11.30 வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம ஒரு டிசிஎலோட இடிஎஃப்ஐ சிக்னலையே இன்புட்டாக கொடுத்துக்கிடுவோம். அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னா U30 வந்து 90 34.2 MER வரை வருது. என்ன ஆப்டிக்கல் இன்புட்டுக்குங்கிறதையும் லைவாகவே காட்டிடுறேன். -5.70க்கு -5.70க்கு 89 dpங்கிறது நல்ல ரிசல்ட்டு தான். ஆனால் இந்த இதில் நீங்கள் இதோட ரிவ்யூ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதில் என்ன பிரச்சனையோ அதே தான் இதுலேயும் பிரச்சனை. உள்ளே இருக்க ஐசி வந்து ஏஜிசி கிடையாது. ஸோ ஆப்டிக்கல் வேரியேஷன் ஆகும்போது நோடோட ஆர்எஃப்பும் வேரியேஷன் வந்து ஆகுது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. மற்றபடி கம்மியான வாட்ஸ் தான் எடுக்கு. எம்இஆர் லாஸு கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் 1 MER 2 MER வித்தியாசம் இருந்தாலும் பெரிய அளவில் லாஸ் வந்து ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட்டில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஏஜிசி டைப் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி இந்த 1310 ஆர்எஃப் இன்புட்டும் கொடுத்துருக்கலாம். இந்த ரெண்டுமே பண்ணாது ஒரு மைனஸை தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து இதோட ரிசல்ட்டையுமே நம்ம ஏற்கனவே லைனில் போட்டு செக் வந்து பண்ணியாச்சு. இது வந்து இதோட ரிசல்ட்டு, கீழே இருக்கிறது வந்து இதோட ரிசல்ட்டு. இது யாருன்னு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட ரிசல்ட் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இது போடுறதுக்கு முன்னே என்ன வந்துச்சு அப்படின்னா U27 97.1 36.2 MER, இங்கே வந்து 93 36 MER, 0.2 MER மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா S21 97.4 39.3, இங்கே பார்த்தீங்கன்னா 94 37, கிட்டத்தட்ட ஒரு 2.3 MER வந்து லாஸ் ஆகிருக்கு. இந்த 1310 கம்பேர் பண்ணும்போது இந்த 1550 வந்து கொஞ்சம் அதிகமே MER லாஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் வந்து இது விஷயம் இல்லை. இப்போ இதே மாதிரி இன்னும் 2-3 பீஸ் வாங்கி அதை செக் பண்ணோம்னா அதில் வந்து சில இதில் MER நல்லாவும் இருக்குது. அதாவது ஒரே ப்ராடக்ட்டே ஒரு 5 பீஸ் வாங்கி 5ஐயும் செக் பண்ணோம் அப்படின்னா 5மே ஒவ்வொரு ரிசல்ட்டை தான் கொடுக்கு. உங்கள் லக்குக்கு MER லாஸ் இல்லாமல் கம்மியான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடச்சின்னா அது உங்களுக்கு லாபம். நான் நிறைய பீஸை செக் பண்ணும்போது இந்த வித்தியாசம் வந்து பார்த்தேன். இப்போ டிவிசியில் கன்வெர்ட்டர்னோட செக் பண்ணிங்கன்னா 3 பீஸ் 5 பீஸ் செக் பண்ணாலும் எல்லாமே ஒரு போல தான் அவுட்புட் கொடுக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆர்எஃப்னா வித்தியாசம் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி, சிலது ஆர்எஃப் அதிகம் கொடுக்கு, MER அதிகம் லாஸ் ஆகுது, சிலது MER நல்லா இருக்குது, ஆர்எஃப் கம்மியாக கொடுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான ரிசல்ட்டை கொடுக்கு. ஆனால் இதோட விலை வந்து 3000 ரூபா, இதோட விலை 2500 ரூபா. இப்போ கடைசியாக நான் வாங்கும்போது உள்ள ரேட்டு, இந்த ரேட்டுக்கு வந்து ஒருத்தான உள்ளேன்னா ஒருத்து தான் உள்ள. அப்படி எல்லாமே சிம்பிள் காம்பனண்ட் தான், ஜஸ்ட்டு யூஸ் அண்ட் த்ரோ டைப் தான். இதில் ஒன்றும் சர்வீஸ் பார்த்துலாம் யூஸ் பண்ண முடியாது. சின்ன இடத்துக்குள்ள போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டெம்பரவரியாக யூஸ் பண்ணதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர்லாம் நம்ம இந்த வீடியோ போட்டோன்னே நம்மகிட்ட என்கொயரி பண்ணும்போது 5 பீஸ் வேணும் 10 பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. 5 பீஸ்னால் 15,000 ரூபா கொடுத்து இதை வாங்கி எத்தனை இடத்துல கொண்டு போகிறத விட நீங்கள் அந்த 15,000 ரூபாய் ஃபைபர் ஒயரை மாற்றி தனி கோர்லேயே ரூமில் இருந்தே சிக்னலை கொண்டு போயிடலாம். அதான் உண்மையிலே நல்ல சாய்ஸு. இதில் மட்டும் இவங்க ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கறது வந்து ஒரு ஏஜிசியை உள்ளே இருந்தது, ஆட்டோ கெயின் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து இருந்தது அப்படின்னா உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு தான். அது இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வேஸ்ட்டு தான். இப்போ ஒரு கூட 500 ரூபா 3000 ரூபாங்க இடத்துல ஒரு 3500 ரூபா வச்சுட்டு கூட ஏஜிசி வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஆப்டிக்கல் வந்து கிட்டத்தட்ட சிலவங்களாம் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு இதை போட தான் கேட்காங்க. ஸோ ஆப்டிக்கல் வேரியேஷன் கட்டாயம் 10 கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள வேரியேஷன் ஆக தான் செய்யும்.
ஸோ அவங்களுக்கு வந்து இது கட்டாயம் பிரயோஜனப்படாது. ஆப்டிக்கல் வேரியேஷன் ஆகும்போதெல்லாம் நம்ம ஒவ்வொரு டைம் போய் அளந்து விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஏஜிசி வந்து கட்டாயம் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் தேவை தான். அது இல்லாமல் இருக்கிறது வந்து இது வந்து பிரயோஜனப்படாது. இப்போ EDFL டேரெக்டாக நீங்கள் ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கும்போது அதிலேருந்து வர ஆப்டிக்கல் அவுட்டில் -8 வர தண்டிக்கும் எந்த வேரியேஷனும் இருக்காது. ஆனால் நீங்கள் இதில் கொடுத்து யூஸ் பண்ணும்போது 1 dB 2 dB ஆப்டிக்கலில் வித்தியாசம்னா கூட RFல 4-5 dB உட்காந்துருது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இதுலேயும் அதே பிரச்சனை தான், இதுலேயும் அதே பிரச்சனை தான். 500 இது ரேட்டும் கூட. ஸோ அதனால் தேவைப்பட்டால் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. மற்றபடி புது மாடலாக இருக்குது, அங்கங்கே 5-10 போட்டு லைனில் அங்கங்கே போடலாங்கிறது வந்து தேவையில்லாத வேலை தான். இவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதான் இதோட ரிவ்யூ. இதை வந்து ஏற்கனவே செக் பண்ணியாச்சு, ஃபீல்டுலேயும் போட்டு அந்த நேரமே செக் பண்ணியாச்சு. வீடியோ கொஞ்சம் லேட்டாகி போடுதோம். இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல் இருக்குது. கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.